கடந்த ஒரு வருட காலமாக கோவிட் நோய் உலகெங்கும் பரவி வருகின்றது. இன்று வரை உலகில் 103 மில்லியன் மக்களுக்கு கோவிட் நோய் ஏற்பட்டுள்ளது. 2.2 மில்லியன் மக்கள் இதனால் உயிரிழந்துள்ளார்கள். அடுத்து இன்று உலகில் மிகவும் வேகமாக 3 வகையான கோவிட் வைரஸ்கள் பரவி வருகின்றது. இந்நிலையில் கோவிட் நோய்க்கான தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு மக்களுக்கு செலுத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக வளர்முக நாடுகளில் இவை அதிக அளவில் உபயோகிக்கப்பட்டு வருகின்றது. இலங்கையிலும் முதற்கட்டமாக சுகாதார சேவை பணிபுரிபவர்களுக்கு இந்த கோவிட் தடுப்பு மருந்து உபயோகிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கோவிட் தடுப்பு மருந்துகள் 3 வகையாக உலகில் தயாரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது அமெரிக்காவில் mRNA என்று சொல்கின்ற ஒரு புரத தொகுப்பை செய்யக்கூடிய கோவிட் வைரஸை போன்ற புரதத்தை உடலில் தொகுத்து உடலில் அந்த வைரஸுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு வேக்சின் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த வேக்சின் பக்க விளைவுகள் குறைந்தது. அடுத்ததாக இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகளில் ஒரு அடினோ வைரஸ் அதாவது சிம்பான்சி குரங்கில் காமன் கோல்டு என்று சொல்கிற தடிமனை ஏற்படுத்துகிற அடினோ வைரஸில் ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலம் ஒரு வேக்சினை தயாரித்துள்ளார்கள். இது தான் தற்பொழுது AstraZeneca கம்பெனியுடன் சேர்ந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இங்கு பாவிக்கப்படுகின்றது. இந்த வேக்சினை உடலில் செலுத்தும் பொழுது இது ஒரு வைரல் வெக்டர் வேக்சின் சொல்கிறது. அதாவது இந்த வேக்சினிலிருந்து நோய்க்கிருமி உருவாகாது, நோய் பரவாது. ஆனால் இந்த வேக்சின் அந்த நோய்க்கிருமிக்கு எதிரான புறப்பொருளை உடலில் உற்பத்தியாகும். அடுத்ததாக சைனாவிலும் ஒரு இன்ஆக்டிவேட்டட் வைரஸை வச்சு ஒரு வேக்சின் தயாரித்துள்ளார்கள். இதனுடைய தாக்கங்கள் பற்றி பொதுவாக இன்று வரை நமக்கு தெரியாது. ஆனால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வேக்சின் தற்போது நாங்கள் யாழ்ப்பாணத்திலும் பாவித்துள்ளோம். அதனுடைய பூரண விவரங்கள் தெரியும். குறிப்பாக இந்த வேக்சின் போடுவதற்கு முக்கிய காரணம் கொரோனா நோய்க்குரிய எதிர்ப்பு சக்தியை எமது உடலில் ஏற்படுத்துவதனால் கொரோனா நோயினால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகளை தவிர்க்கலாம். அடுத்தது சமூகத்தில் வேகமாக பரவும் கொரோனா நோய் தொற்றினை கட்டுப்படுத்தலாம். இதற்காக கட்டாயம் வேக்சின் போட வேண்டிய தேவை உள்ளது. ஆனால் வேக்சின் கொள்வனவு செய்து அதை விநியோகிக்கும் பொழுது முதலில் கூடுதலாக மக்களுடன் நோயாளிகளுடன் பழகிறார்களோ அவர்களுக்கு முதற்கட்டமாக வழங்கப்பட்டது. அந்த வகையில் வைத்தியசாலை உத்தியோகத்தர்களுக்கும் முன் பணி செய்பவர்களுக்கும் வழங்கப்பட்டது. இனி வரும் காலங்களில் பொதுமக்களுக்கும் குறிப்பாக வர்த்தகர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், வங்கி உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், பேருந்து ஓட்டுநர்கள், சாரதிகள் மற்றது நடத்துனர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மக்களுடன் நெருக்கமாக பழகுபவர்களுக்கு முதற்கட்டமாக வழங்கப்பட வேண்டும். அடுத்ததாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கும் இந்த வேக்சின் போடப்பட வேண்டும். இந்த வேக்சின் 18 வயதிலிருந்து 60 வயது வரை பொதுவாக போடக்கூடிய வேக்சினாக உள்ளது. 60 வயதுக்கு மேலே இதனுடைய பக்க விளைவுகள் கண்டறியப்படவில்லை. 18 வயதுக்கு உள்ளேவும் இந்த வேக்சினுக்குரிய ஆய்வுகள் நடத்தப்படவில்லை. அடுத்ததாக கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டு தாய்மார்களுக்கு இந்த வேக்சின் கொடுக்கப்படவில்லை. இதனால் ஆராய்ச்சி முடிவுகள் இல்லை. ஆனால் கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டு தாய்மார்களுக்கு இந்த வேக்சின் கொடுக்கப்பட மாட்டார். இவை முக்கியமானது. அடுத்ததாக இந்த வேக்சின் போடுவதால் பக்க விளைவு ஏற்படும் என்ற ஒரு பயம் உள்ளது. பொதுவாக பல பக்க விளைவுகள் பக்க விளைவு என்று சொல்லுவதை விட இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் உருவாகும் பொழுது உடலில் ஏற்படுற மாற்றங்கள் உடலில் உள்ள அங்கங்களூடாக வெளிக்காட்டப்படுகின்றது. குறிப்பாக இந்த வேக்சினை நரம்பு தொகுதி எடுக்கும்போது தலையிடி கூடுதல் தலைப்பாரம் வருகின்றது. இது மிகவும் பொதுவான விளைவாக ஒவ்வொரு 10 பேரிலும் குறைந்தது ஒருவருக்கு ஏற்படுகின்றது. அடுத்தது தசை நோ மயல்ஜியா என்று சொல்கிறது, உடம்பு நோ, இதுகளும் 100 பேரில் ஒருவருக்கு ஏற்படுகின்றது. காய்ச்சலும்
100 பேரில் ஒருவருக்கு ஏற்படுகின்றது. அடுத்ததாக சக்தி, இதுவும் பொதுவாக ஏற்படக்கூடிய நோய் தடுப்பு மருந்து போட்ட பிறகு ஏற்படக்கூடியது. அடுத்தது உணவில் விருப்பமின்மை 1000 ஒருவருக்கு ஏற்படுகின்றது. ஆனால் இந்த உணவு இருந்தாலும் இது சில வேளைகளில் ஒரு வைரஸ் காய்ச்சல் உடலில் ஏற்படும் பொழுது உடலில் ஏற்படுற மாற்றங்கள் போல் இந்த பக்க விளைவுகள் காணப்படுகின்றன. ஆனால் நாங்கள் இந்த வேக்சினை கட்டாயம் போட வேண்டிய கடப்பாட்டில் உள்ளோம். முதலாவது எம்மை பாதுகாக்கின்றோம், அடுத்தது எம்மிலிருந்து மற்றவர்களுக்கு பரவுவதை தடுக்கின்றோம். எனவே இந்த வேக்சின் மிகவும் முக்கியமானது. அடுத்ததாக இந்த வேக்சின் முதல் தடவை போட்டு 8 கிழமையிலிருந்து 12 கிழமைகளுக்கு அடுத்த 2வது தடுப்பூசியும் டோஸும் போடப்பட வேண்டும். இவ்வாறு போடுவதனால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி 3 மடங்காக உடலில் அதிகரிக்கும். இதன் மூலம் இந்த கொரோனா தொற்றில் இருந்து பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் எவ்வளவு காலத்துக்கு இந்த வேக்சின் பாதுகாப்பை தரும் என்றது தற்போது வரை தெரியாது. ஏனெனில் இது ஒரு புதிய நோய். எனவே அது பற்றி தகவல்கள் இல்லை. அடுத்ததாக இந்த வேக்சின் போடுவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும். அடுத்தது இந்த வேக்சின் போட்ட பிறகு நோய் தொற்றாது அல்லது அவர்களிலிருந்து பரவாது என்று தப்பாக எண்ணக்கூடாது. நோய் வேக்சின் போட்டு ஒருவர் குணமடைந்தாலும் அல்லது அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் அவர்கள் இந்த நோய் காவியலாக சில வேளைகளில் காணப்படலாம். அடுத்தது இந்த வேக்சின் போட்டாலும் எல்லோருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி முழுமையாக கிடைக்கும் என்றல்ல. குறிப்பாக இந்த வேக்சின் 90% மாணவர்களுக்கு நன்மை பயக்கின்றது. சிலருக்கு இது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது அதோட பலன் கிடைக்காமல் போகலாம். ஆகவே முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பேணல் போன்ற விடயங்களை நாங்கள் தொடர்ந்து 3 மாதங்களுக்காவது தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டும். வேக்சின் போட்ட பிறகு 3 கிழமைகளுக்கு பிறகு தான் எங்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ஏறும். ஆகவே வேக்சின் போட்டு விட்டோம் என்றதுக்காக வேண்டி நாங்கள் அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடாது. இவை மிகவும் முக்கியமானது. மற்றது சமூக இடைவெளி பேணுதல், கை கழுவுதல் என்பவற்றை நாங்கள் தொடர்ச்சியாக பேண வேண்டும். குறிப்பாக தற்போது இங்கிலாந்து நாட்டில் ஏற்பட்டுள்ள மியூட்டேட்டட் கொரோனா வைரஸ் வந்து பரவுகின்றது. அவ்வாறு சிலரால் பரவலாம். அப்போ பயண கட்டுப்பாடுகள், தனிமைப்படுத்தல் இவைகளும் நாங்கள் எல்லாம் ஒன்றாக செய்யும்போது தான் இந்த கோவிட் நோயினை கட்டுப்படுத்தலாம். ஆனால் இந்த வேக்சின் வந்தது நமக்கு ஒரு நன்மையான விடயமாகும்.